தென்காசியில் நிறைய பரோட்டா கடை இருக்கு. அதுல ஒரு சில பரோட்டா கடையை செலக்ட் பண்ணி அந்த பரோட்டா கடையில கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு அதோட டேஸ்ட், அதோட லொகேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு செம சூப்பரா இருக்க போகுது. நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க. கொண்டு வந்த பரோட்டாவை இங்க வச்சுட்டேன். சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இதில் ஒரு பெரிய பார்சல், கொத்து பரோட்டா பார்சல். செம சூடாக இருக்கு. சூடு இன்னும் குறையலை. இதை இங்கே வச்சுருவோம். அடுத்து அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். கூட ஒரு கவரில் சால்னா கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு சால்னா. இந்த பார்சலுக்கு இவ்வளவு சால்னா. எனிவே, கொத்து பரோட்டாவோட பார்சலை பார்த்துட்டீங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ளஸ் அந்த லொகேஷன், முக்கியமாக லொகேஷன் தாங்க. அந்த பரோட்டா கடையோட லொகேஷன் கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். வாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பார்சலுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் சைடில் போட்டுருவோம். செம சூடா இருக்கு. வாழை இலைய மேல. வாவ், செம்மையா இருக்கு. அப்படியே சாப்பிட போறேன். சூடா இருக்கு. சரி, சூடா இருக்கு. ஓகே, இதை பங்கு போட்டுடலாமா? பங்கு போட்டுருவோம். சூடா இருக்கு. என் பொண்ணு ஊதுறா பாரு. ஆதி வணக்கம். கொத்து பரோட்டா போதுமா உனக்கு? போதுமா? சரி. அடுத்து சால்னா. நான் ஒரு வீடியோல பார்த்தேன்ப்பா. அதுல என்ன சொல்றான்னா, அந்த பையன் சாப்பிடுறதுக்கு சால்னாவை கெட்டி கொடுத்துருக்காங்களா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். வா, இது என்ன கறியா? கறி இல்லைன்னா இது என்னது? ஸ்டாரா? சரி, இது எனக்கு. இது எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எனக்கு ஆதி வரக்கு பாரு. நல்லா பயங்கரமா சூடா இருக்குப்பா. செம சூடா இருக்கு. ட்ரை பண்ண பாருமா. ஆல்ரெடி கொத்து பரோட்டாக்கு சால்னா நல்லா ஊத்திருக்காங்க. இருந்தாலும் லைட்டா இல்ல சால்னா ஊத்தி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். எனக்கு பிடிச்சமான கடை. நான் ரெகுலரா கொத்து பரோட்டா, சாதா பரோட்டா இங்கதான் வாங்குவேன். நம்ம வேற கொத்து பரோட்டா சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் கடை இந்த கடை தான். இந்த கடையோட பேர் வந்து ஜம்ஜம் பரோட்டா கடை. தென்காசி மவுண்ட் ரோட்ல இருக்கு. இது ஒரு தரமான ஸ்பாட் கொத்து பரோட்டா சாப்பிடுறதுக்கு. மஸ்ட் ட்ரை. இங்க பாருங்க. செம கொத்து கொத்திருக்காப்ல. ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சால்னா இருக்கு பாத்தீங்களா? சால்னா வந்து ஸ்பைசி இருக்காது. ஸ்பைசி வேணா அதுக்கு தனியா சால்னா இருக்கு. அதை நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம்னா அதையும் ஊற்றுவாங்க கொத்து பரோட்டால. ஆக்சுவலா வந்து இந்த கொத்து பரோட்டாவோட விலை வந்து 90 ரூபாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 80 ரூபாய் இருந்துச்சு. இப்போ அது 90 ரூபாய்க்கிட்டாங்க. ஏன்னா வெங்காய விலை கூட்டினதால கொத்து பரோட்டா விலையை கூட்டிட்டாங்க. ஸோ 90 ரூபாய். நார்மலாக அந்த கடைக்கு நான் போனேன்னா ஒரு கொத்து கேட்பேன், அடிஷ்னலாக 2 பரோட்டா கேட்பேன். அதாவது அவங்க போடக்கூடியது கொத்தில் 3 பரோட்டாவும் 2 முட்டையும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடிப்பாங்க. ஸோ நான் என்ன செய்வேன், அடிஷ்னலாக 2 பரோட்டா போட சொல்லுவேன். ஸோ டோட்டலி 5 பரோட்டா ரவுண்டாக 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ இந்த வாட்டி அப்படி இல்லை. 90 + 20 110 ரூபா கொடுத்து கொத்து பரோட்டா வாங்கினேன். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன். வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பசி எடுக்கு. ஸோ இப்படியே நின்றுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால் பொறுமையாக அமர கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். டாட்டா, பாய், see you.